தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்போடு வெளியாக உள்ள திரைப்படங்களுடைய ரிலீஸ் தேதியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். முதலாவது திரைப்படம் நயன்தாராவின் ஐரா. நயன்தாரா தொடர்ந்து ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு அடுத்த முக்கியமான திரைப்படம் ஐரா. படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாமே வரவேற்பை பெற்றிருக்கு. 28 மார்ச் அதாவது நாளைக்கு இந்த படம் வெளியாகுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். ரெண்டாவது திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ். தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் விஜய் சேதுபதி திருநங்கை கதாபாத்திரத்திலையும், சமந்தா, பகத் பாசில், ரம்யா கிருஷ்ணா போன்ற நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லார் மனசுலையும் உடனே இடம் பிடிச்சிருச்சு. அதனால் இந்த படம் எப்படி இருக்கும், என்ன ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க. மார்ச் 29 இந்த படம் வெளியாகுது. மூணாவது திரைப்படம் காஞ்சனா 3. லாரன்ஸ், ஓவியா, சூரி என பலர் நடிச்சிருக்கும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே வெளியான 3 பார்ட்டும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே போல் இந்த படமும் வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 18 இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்குன்னு எலெக்ஷன் வர்றதால அதுக்கு அடுத்த நாள் 19 வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த திரைப்படம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இது தமிழ் திரைப்படம் இல்லை, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. அவெஞ்சர்ஸ் சீரியஸோட கடைசி பாகம் என்பதால் இந்த திரைப்படத்தை உலகமே எதிர்பார்க்குது. மே 26 இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகுது. அஞ்சாவது திரைப்படம் மிஸ்டர் லோக்கல். ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தோட டீசரை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு கமர்ஷியலான படமாக எடுத்திருக்காரு ராஜேஷ். மே 1 இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்காங்க. ஆறாவது திரைப்படம் NGK. செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கும் நந்தகோபாலன் குமரன். அரசியலை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காரு செல்வராகவன். இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை நேற்று தான் தயாரிப்பாளர் SR பிரபு அறிவிச்சிருந்தார். மே 31 இந்த திரைப்படம் வெளியாகுது. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை வெளியிடுறாங்க. காத்திருப்போம். ஏழாவது திரைப்படம் தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை. பிங் திரைப்படத்தோட ரீமேக்காக உருவாகும் இந்த படத்தை H. வினோத் டைரக்ஷன் பண்ணுறாரு. மே 1 வெளியிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தை நச்சுன்னு எடுக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்பு சொன்னதால் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிடுச்சு. ஆகஸ்ட் 10 இந்த திரைப்படம் வெளியாகுது. கடைசியாக 8வது திரைப்படம் தளபதி 63. விஜய் அட்லி கூட்டணி 3வது முறையாக இணைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. ஆனால் படம் எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க தீபாவளிக்கு தான் வெளியாகும் அப்படின்னு. கால்பந்து விளையாட்டை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. தீபாவளி இந்த வருஷம் அக்டோபர் 27 வருது. அன்னைக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் படத்தை அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை தான் வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 8 படங்களும் ரிலீஸ் தேதியை அறிவித்த திரைப்படங்கள். இந்த வரிசையில் காப்பான், கடாரம் கொண்டான் போன்ற திரைப்படங்கள் இடம்பெறலை அப்படின்னு நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த படங்களுடைய ரிலீஸ் தேதி இன்னமும் அறிவிக்கப்படலை. நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.